இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து டைக்ஸ்ட்ரா அல்காரிதம். ஸோ இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் அல்காரிதம் அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் அல்காரிதம் நான் சொல்வேன். ஏன்னா இது வந்து நமக்கு ஷார்ட்டஸ்ட் பாத் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ வரைக்கும் பிக் கம்பெனிஸில் யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அல்காரிதம்ஸ் இது. நான் பிக் கம்பெனிஸ்னு சொல்கிறது வந்து கூகுள் மேப்ஸ், ஆப்பிள் மேப்ஸ், அந்த மாதிரி மைக்ரோசாஃப்டில் கூட இந்த டைக்ஸ்ட்ரா அல்காரிதம் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. டைக்ஸ்ட்ரா அல்காரிதம்னா டைரெக்டாக நம்ம பார்க்குற மாதிரி பிளைன் இம்ப்ளிமெண்டேஷனில் சூடோ கோடில் இருக்காது. அது வந்து கொஞ்சம் மாடிஃபைடாக, கொஞ்சம் ஹைப்ரிட்டாக யூஸ் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் தேர் நீட்ஸ். ஸோ பட் அதுக்கு அடியில் உள்ள கான்செப்ட், ஐ மீன் அண்டர்லைங் கான்செப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்க்க போகிறது தான். ஸோ இது என்ன அல்காரிதம், எதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா தியரிட்டிக்கெலாம் நிறைய நான் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தேன் யூடியூப்பில். தமிழ்லேயே நிறைய வீடியோஸ், நல்ல வீடியோஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் ஒரு ஹை லெவலில் சொல்லிடுறேன், அதுக்கடுத்து நம்ம ஒரு ப்ரோக்ராம் பார்ப்போம். ஸோ இந்த டைக்ஸ்ட்ரா அல்காரிதம் வந்து எப்படின்னா, ஒரு சோர்ஸ் நோட்லேருந்து மற்ற எல்லா நோடுக்கும் ரீச் பண்ணுற மினிமம் டிஸ்டன்ஸ். ஸோ நம்மள்ட்ட சோர்ஸில் எஸ் நீங்கள் ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோம். இந்த பாயிண்ட்லேருந்து ஏக்கு போகிறதுக்கு என்ன மினிமம் டிஸ்டன்ஸ், பிக்கு போகிறது என்ன மினிமம் டிஸ்டன்ஸ், சிக்கு போகிறது என்ன மினிமம் டிஸ்டன்ஸ், டிக்கு போகிறது என்ன மினிமம் டிஸ்டன்ஸ். ஸோ இதை நம்ம பார்த்தா நமக்கு புரியும். எஸ்லேருந்து ஏக்கு போகிறதுக்கு ஒரு டைரக்டட் கிராஃப் இங்கே நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து 15 தான் எனக்கு டிஸ்டன்ஸ் தேவைப்படுது. அதே சமயம் பிக்கு போகிறதுக்கு 10 தேவைப்படுது. ஏலேருந்து பிக்கு வர்றது 2. ஸோ இப்போ நான் வந்து பிக்கு வந்து 2 விதமாக ரீச் பண்ணலாம். ஒன்று டைரெக்டாக 10 யூஸ் பண்ணி பியை ரீச் பண்ணலாம், இல்லை 15 + 2 ஏக்கு போய் ஏலேருந்து பிக்கு வந்தோன்னா 15 + 2 17 யூஸ் பண்ணலாம். ஆனால் எது எனக்கு ஷார்ட்டஸ்ட்டு? 10 தான் ஷார்ட்டஸ்ட்டு. இதே மாதிரி தான் ஒவ்வொரு ரூட்டும் நம்ம பார்க்கணும். இப்போ டிக்கு போகிறதுக்கு we can use 10 + 1 or we can use 10. சிக்கு போகிறதுக்கு ஒரு 5, ஆனால் நமக்கு டி கனெக்டிவிட்டியே இல்லை. ஸோ we cannot use this path. அதே மாதிரி தான் நம்ம திங்க் பண்ணோம். சில 2-3 விஷயங்கள் நோட் பண்ணோம். ஒன்று, இது கனெக்டட் கிராஃபா, டைரக்டட் கிராஃபா அப்படின்னு பார்க்கணும். டைரக்டட் கிராஃப் ஆர் கனெக்டட் கிராஃப். கனெக்டட் கிராஃப்னா எல்லா எட்ஜஸும் கனெக்ட் ஆயிருக்கா. டைரக்டட் கிராஃப்னா எந்த சைட் டைரக்ஷன் இருக்குன்னு. இப்போ எஸ்லேருந்து ஏக்கு மட்டும் தான் டைரக்ஷன் இருக்கு, ஆனால் ஏலேருந்து எஸ்ஸுக்கு இல்லை. இன்கேஸ் இந்த டைரக்ஷன் கொடுக்காம ஒரு பிளைன்ல என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இட் கேன் கோ போத் வேஸ். எஸ்லேருந்து ஏக்கும் போகலாம், ஏலேருந்து எஸ்ஸுக்கும் போகலாம். அதுக்கும் டைக்ஸ்ட்ரா அல்காரிதம் யூஸ் ஆகும். அதான் இதோட லாஜிக். இப்போ நான் ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் காட்டுறேன். நமக்கு வந்து டிக்கு போகிறதுக்கு எது வந்து ஷார்ட்டஸ்ட் பாத் அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்லேருந்து பிக்கு 10, பிலேருந்து டிக்கு போகிறதுக்கு 1. 10 + 1 11ல் ரீச் பண்ணிடலாம். இந்த ரூட்டும் எடுக்கலாம். எஸ்லேருந்து ஏக்கு போகிறதுக்கு 15, 15லேருந்து சி, ஏலேருந்து சிக்கு போகிறதுக்கு ஒரு 10, 10 + 15 25. ஆனால் சிக்கு போகிறதுக்கு 25 ஆகுது இந்த இடத்துல. அதே சமயம் எஸ்லேருந்து பிக்கு போய் பிலேருந்து சிக்கு போனோம்னா 15 தான் ஆகுது. இந்த ரூட்டையும் நம்ம செக் பண்ணோம். அதே சமயம் சிக்கு இன்னொரு ரூட் இருக்குது. எஸ்லேருந்து பிக்கு போய் பிலேருந்து டிக்கு போய் டிலேருந்து சிக்கு போகிறது. ஸோ 10, இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 3, 14 தானே ஆகுது. ஸோ நமக்கு இங்கே 2 எட்ஜஸ் தான் இருக்குது, நடுவில் வெர்டைசஸ் தான் இருக்குது. ஆனால் நமக்கு காஸ்ட் அதிகம், டிஸ்டன்ஸ் அதிகம். ஆனால் இங்கே 3 வெர்டைசஸ் இருக்குது, ஆனால் காஸ்ட் வந்து கம்மி. ஸோ இதுதான் சூஸ் பண்ணும். இதுதான் டைக்ஸ்ட்ரா அல்காரிதம். ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்டர்வியூவில் வந்து எட்ஸ்டர் டைக்ஸ்ட்ரா வந்து சொல்லியிருக்காரு. இது மாதிரி 1959 ஒரு கண்டுபிடிச்ச அல்காரிதம். ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, நம்ம ஏன் இப்படி ஒரு அல்காரிதம் டிசைன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சு அதை வந்து ஒரு பேப்பராக பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அந்த அல்காரிதம் இப்போ வரைக்கும் எஃபிஷியண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றப்ப அது ஒரு பெரிய விஷயம் தான் அது. ஸோ இதெல்லாம் ஓகே, ஆல் குட் அண்ட் நைஸ். இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, ப்ரையாரிட்டி கியூ யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம பிரிம்ஸ் அல்காரிதமில் பார்த்துருக்கோம். ப்ரையாரிட்டி கியூ வந்து ஒரு கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர், பட் இட் ஆல்வேஸ் கிவ்ஸ் தி மினிமம் வேல்யூ ப்ரெசன்ட் இன் த கியூ. அப்படின்றப்ப நமக்கும் இங்கே மினிமம் வேல்யூ தான் தேவைப்படுது இல்லையா. ஒரு சோர்ஸ் நோட்லேருந்து அடுத்தடுத்த நெய்பர்ஸில் எந்த நெய்பர் மினிமமாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம், அவர் ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படின்றப்ப நமக்கு ஒரு ப்ரையாரிட்டி கியூ இங்கே தேவைப்படும். அப்புறம் 2 அரே தேவைப்படும். ஒரு அரே வந்து இந்த நோடு எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, எஸ்ஏபிசிடி. இன்னொரு அரே வந்து டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நான் ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த அல்காரிதம் ப்ரையாரிட்டி கியூவில் போட்ட பிறகு நம்ம என்ன செய்வோம்னா, எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு இனிஷியலாக -1 ஆர் மேக்ஸ்ன்னு செட் பண்ணிடுவோம். மேக்ஸ் இன்டீஜர் வேல்யூ செட் பண்ணிடுவோம் எல்லாத்துக்கும். அதாவது எஸ்ஸுக்கு, ஏக்கு, பிக்கு, சிக்கு, டிக்கு, எஸ்ஏபிசிடி. ஓகே,
ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் மேக்ஸிமம் டிஃபால்ட்டாக செட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம சோர்ஸை வந்து எஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா we need to assign them as 0. அதுக்கு அடுத்தது எஸ்லேருந்து ஏக்கு போகிறதுக்கு என்ன மினிமம் வேல்யூனா நம்ம ப்ரையாரிட்டி கியூவில் வந்து என்ன பண்ணுவோம்னா எஸ்ஸை ஃபஸ்ட் இன்செர்ட் பண்ணிட்டு எஸ்லேருந்து உள்ள நெய்பர்ஸ் யார் யாருன்னு பார்ப்போம். எஸ்லேருந்து ஏ நெய்பர் இருக்காங்க, பி நெய்பர் இருக்கு. அப்படின்றப்ப எது வந்து ஷார்ட்டஸ்ட்டோ அது ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் ஆகும். 10 ஷார்ட்டஸ்ட். ஓகே, 10 ரிட்டர்ன் ஆனோடனே எஸ்லேருந்து பிக்கு வந்து 10ன்னு கிடைச்சிரும். ஓகே, ஸோ 10 வந்து நம்ம இங்கே அப்டேட் பண்ணிடுவோம். அதாவது பியோட அதே ஈக்குவலாக 10. அவ்வளோதான். இப்போ அகைன் நம்மளோட ப்ரையாரிட்டி கியூலேருந்து ஏ ரிட்டர்ன் ஆகும். ஏ ரிட்டர்ன் ஆகும்போது எஸ்லேருந்து ஏ ரீச் ஆகிறதுக்கு 15. ஸோ அதை இங்கே 15 அப்டேட் பண்ணிடுவோம். இப்போ பியை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது பியோட நெய்பர்ஸ் யாரு? சிடி 2 பேர் இருக்காங்க. ஸோ நம்ம பியில் இருந்திருக்கும்போது அவங்களோட நெய்பர்ஸ் யார் யாருன்னு பார்க்கணும். டி ரீச் பண்ணுறதுக்கு இங்கேருந்து வரதுக்கு ஒரு 10 ஆச்சு, 10லேருந்து இங்கே டிக்கு போகிறதுக்கு ஒரு 1 ஆச்சு. 10 + 1 11. டியை அப்டேட் பண்ணிடணும். அடுத்தது பியை இன்னொரு டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது சி கிடைக்கும். ஸோ சி வந்து ரீச் பண்ணுறதுக்கு 1 10 1 3 வழியாக போகலாம், இல்லை 10 5 வழியாக போகலாம். ஆனால் நம்மளோட மினிமம் வேல்யூ டு ரீச் டி வந்து என்னன்னு பார்த்தோம்னா 11. ஓகே, இந்த 11லேருந்து மறுபடியும் சிக்கு போகிறதுக்கு வெறும் 3 தான் தேவைப்படுது. ஸோ 11 + 3 14. ஒருவேளை நம்ம பிலேருந்து சி எக்ஸ்ப்ளோர் பண்ணி போகிறோம்னா 10 + 5 15. 15 இஸ் லெஸ் தென் 14 பார்க்கும். இல்லை, 15 இஸ் கிரேட்டர் தென் 14. ஸோ வி ஷுட் நாட் டேக் தட் ரூட். வி ஷுட் டேக் ஒன்லி 14. அவ்வளோதான். இப்போ நம்ம மேலே என்ன ரிசல்ட் செட் வச்சுருக்கோனோ அதை நான் டெரைவ் பண்ணிட்டேன். நோடும் கிடச்சிருச்சு, டிஸ்டன்ஸும் கிடச்சிருச்சு. டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது எங்கே ஒர்க் ஆகாது அப்படின்னா, இது வந்து நெகட்டிவ் வெயிட்ஸ் நெகட்டிவ் டிஸ்டன்ஸ் இருந்தால் ஒர்க் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரைட் சைடில் நான் காட்டியிருக்க கிராஃப் பாருங்கள். ஏ வந்து சோர்ஸு, 2 நெய்பர்ஸ் இருக்காங்க பிசி. நான் பி ரீச் பண்ணோன்னா நம்ம டைக்ஸ்ட்ரா அல்காரிதம் என்ன பண்ணோம், ஏலேருந்து யார் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னு பார்க்கும், பி. ஸோ பி ரீச் பண்ணிச்சு 2. ஆனால் இது கரெக்டாக இல்லை. ஏன்னா ஒருவேளை நான் ஏலேருந்து சிக்கு ரீச் ஆகி சிலேருந்து பிக்கு வந்தேன்னா என்னோட சம் வேல்யூ எவ்வளவு? ஏலேருந்து சிக்கு ரீச் ஆகிறதுக்கு 4, 4லேருந்து பிக்கு ரீச் ஆகிறதுக்கு -3. 4 - 3 = 1. ஸோ இப்படி நான் ரீச் பண்ணுறதுக்கு 1, ஆனால் இப்படி ரீச் பண்ணால் 2. நம்ம டைக்ஸ்ட்ரா அல்காரிதம் படி 2 ரீச் ஆயிரும். ஆனால் அது தப்பு. ஏன்னா இப்படி போனால் நமக்கு 1 தான் கிடச்சிருக்கும். ஸோ இட்ஸ் எ நெகட்டிவ் கேஸ். அண்டு இது வந்து நெகட்டிவ் வெயிட்ஸ் இருக்கும்போது இந்த டைக்ஸ்ட்ரா அல்காரிதம் ஒர்க் ஆகாது. அதுக்கு வந்து இன்னொரு அல்காரிதம் இருக்குது, பெல்மேன் ஃபோர்டு அப்படின்னு ஒரு அல்காரிதம் இருக்குது. அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இதோட ஓவரால் ஐடியா இதுதான். இதோட தியரட்டிக்கல் கான்செப்ட்ஸ் நிறைய நான் பார்த்தேன் இன்டர்நெட்டில், யூடியூப்லேயும் நிறையா இருக்குது, தமிழ் செக்ஷன்லேயே. ஸோ நம்ம இதை பற்றி கொஞ்சம் ஒரு ப்ரோக்ராமேட்டிக்காக நம்ம பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு லீட் கோட் ப்ராப்ளம் ஒன்று வச்சுருக்கேன், அதையும் காட்டிடுறேன். ஸோ லீட் கோட் நம்பர் 743ல் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளம் என்னென்னா, 2லேருந்து ஸ்டார்ட் ஆகி மற்ற நோடு எல்லா நோடுக்கும் ரீச் பண்ணுதா இந்த 2 சோர்ஸ் நோடு டைரக்டடாக இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அப்படி ஒரு வேளை டைரக்டடாக இருந்துச்சுன்னா எல்லா நோடையும் ரீச் பண்ணுறதுக்கு எது மினிமம் வேல்யூவோ அதை நம்ம சொல்லணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மினிமம் வேல்யூ எது வரும்னா 2லேருந்து 1க்கு 1 வேணும், ஆனால் 2லேருந்து 3, 3லேருந்து 4 போகிறதுக்கு 2 வேணும். ஸோ இது வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு நமக்கு 2 வேணும். ஓகே, மினிமம் வேல்யூ. ஸோ அதுதான் அவுட்புட் நமக்கு. ஓகே, இது என்னன்னா ஒரு கொஷின். இந்த கொஷின் வந்து என்னன்னா டைம் டேக்கன் டு ட்ராவல் ஆல் நெட்வொர்க் பாத்ஸ். ஸோ இது வந்து ஒரு நெட்வொர்க் கனெக்ஷன் மாடல்னு வச்சுக்கோம். இது வந்து பேக்கெட் சென்ட் பண்ணுது டேட்டா. ஸோ இங்கே டேட்டா சென்ட் பண்ணுது, 3க்கு டேட்டா சென்ட் பண்ணுது, 4க்கும் டேட்டா சென்ட் பண்ணுது 2. அப்படின்றப்ப எவ்வளோ மினிமம் டைமில் வந்து எல்லா நோடுக்கும் அது சென்ட் பண்ணுது. ஒருவேளை எல்லா நோடுக்கும் அது சென்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா we need to return as -1. இதுதான் இதோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இதுதான் டைக்ஸ்ட்ரா அல்காரிதத்தோட தியரட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன். நான் இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராம் காட்டுறேன். ஸோ அந்த ப்ரோக்ராம் நான் ஆல்ரெடி எழுதிட்டேன். இதில் என்ன மெயின் திங்னா இந்த அட்ஜேசன்சி லிஸ்ட்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுறது தான் மெயின். இது நம்ம பைத்தானில் எழுதினாலும், ஜாவாவில் எழுதினாலும், C# எழுதினாலும், ஆரில் எழுதினாலும், எதில் எழுதினாலும் நமக்கு இந்த அட்ஜேசன்சி லிஸ்ட் ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அட்ஜேசன்சி லிஸ்ட்னா என்னென்னா, சோர்ஸை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு சோர்ஸ்லேருந்து எந்த டெஸ்டினேஷன் போதோ, எவ்வளோ வெயிட் எடுத்துக்குதோ அந்த டெஸ்டினேஷனுக்கு அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் எட்ஜஸில். ஓகே, எட்ஜஸ்ங்கிறது ஒரு டூப்பிள்னா மல்டி டைப் டேட்டா ஸ்ட்ரக்சர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிக்ஷனரிக்குள்ளே இன்டீஜரும் வச்சுருக்கேன், ஒரு லிஸ்ட்டும் வச்சுருக்கேன். டிக்ஷனரிங்கிறது ஒரு ஹேஷ் மேப்பு. அந்த ஹேஷ் மேப்புக்குள்ளே இன்டீஜர் ஒரு கீயாக வச்சுருக்கேன், வேல்யூஸில் வந்து ஒரு லிஸ்ட்டு கலெக்ஷனையும் வச்சுருக்கேன். ஸோ இப்படி ஒரு மல்டி பார்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா அது பேர் டூப்பிள்.
அந்த டூப்புளில் வச்சு இதை நான் ஃபார்ம் பண்ணுறது தான் கஷ்டமான விஷயமே. இதுதான் முக்கியம் ஆக்சுவலாக இந்த அல்காரத்தை பொறுத்த வரைக்கும். ஒரு கொஷினை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த கொஷின்லேருந்து நம்ம எப்படி அட்ஜசன்சி லிஸ்ட் கரெக்டாக ஃபார்ம் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு ஆன்சர் வரும். மற்றபடி இந்த டைக்ஸ்ட்ரா அல்காரிதத்தோட சூடோ கோடு வந்து ரொம்ப ஈஸி. நான் சூடோ கோடுன்னு எது சொல்கிறேன்னா, இந்த ப்ரையாரிட்டி கியூ எழுதி அந்த ப்ரையாரிட்டி கியூலேருந்து அவுட்புட் கொண்டு வந்து நெய்பர் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வெயிட் கண்டுபிடிச்சி டிஸ்டன்ஸ் கண்டுபிடி, அதெல்லாம் ரொம்ப ஈஸி. பட் இந்த பார்ட்டு தான் கஷ்டம். என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் சொல்கிறேன், இந்த அட்ஜசன்சி லிஸ்ட் ஃபார்ம் பண்ணுறது தான் கஷ்டம். நம்மளோட சம் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அது கரெக்டாக ஒரு அட்ஜசன்சி லிஸ்ட் ஃபார்ம் பண்ணும் ஒரு டியூப்பிளில். அந்த அட்ஜசன்சி லிஸ்ட்டை தான் நீங்கள் வந்து ஐட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு டைம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்றத ஒரு ஹை லெவலில் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து இந்த டைம்ஸுங்கிற அரே நெஸ்டட் அரே கிடைக்கும். இப்படி கிடைக்கும் 2 1 1 2 3 1 3 4 1. இது என்னன்னா 2 சோர்ஸு 1 டெஸ்டினேஷனு 1 வெயிட், 2 சோர்ஸு 1 டெஸ்டினேஷனு 1 வெயிட், 2 சோர்ஸு 3 டெஸ்டினேஷனு 1 வெயிட். இது மாதிரி டிஃபைன் பண்ணிடுறாங்க. n ஈக்குவல் டு 4னு சொல்லிடுறாங்க. 1 2 3 4 நோட்ஸ். k ஈக்குவல் டு 2 ஸ்டார்ட் பாயிண்ட். அது கேங்கிறது சோர்ஸ் 2. 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம இப்போ இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இதுதான் இதோட கணக்கு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, என்னோட சோர்ஸை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த எட்ஜஸ்ன்ற டூப்புளில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னோட சோர்ஸ் நோட்லேருந்து ரெண்டு வேல்யூஸை வந்து அது கீழே மேப் பண்ணுவேன். அந்த ரெண்டு வேல்யூஸ் வந்து டெஸ்டினேஷனு வெயிட், டைம் ஆஃப் 1ம் டைம் ஆஃப் 2ம் டெஸ்டினேஷன் அண்டு வெயிட். ஸோ இது வந்து என்னோட சோர்ஸ் டைம் ஆஃப் 0ங்கிறது 0th இண்டெக்ஸ். அவ்வளோதான். இதை நீங்கள் ஃபார்ம் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். இது ஒரு ஃபார் லூப்புக்குள்ளே எதோட கனெக்டாக இருக்கோ அதெல்லாம் மேப் ஆயிரும். ஸோ 2லேருந்து 1க்கு, 2லேருந்து 3க்கு, 3லேருந்து 4க்கு அது அழகாக இங்கே மேப் ஆயிரும். இந்த அட்ஜசன்சி லிஸ்ட் ஃபார்ம் பண்ணிட்டா ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் நான் ஒரு ப்ரையாரிட்டி கியூ டிஃபைன் பண்ணுறேன். இதில் என்னோட சோர்ஸை வந்து இனிஷியலாக 0ன்ற டிஸ்டன்ஸில் அனுப்புவேன். ஏன்னா 0லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது யூ ஹாவ் டு ரீச் 2 வித்தின் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 0. ஸோ இங்கே தான் நின்றுட்டு இருக்கீங்க. ஸோ அதை நான் 0ன்னு வச்சு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கியூவில் இன்செர்ட் பண்ணிவிட்டு, நான் சொன்ன மாதிரியே இந்த டிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் செட் பண்ணிடுறேன் எல்லாத்துக்கும். 4 நோடு நான் சொன்னேன்னா, இந்த 4 நோடு இங்கே வந்து 5 இந்த எக்ஸாம்பிளில், இந்த 5 நோட்லேயும் ஃபஸ்ட் நான் இனிஷியலாக மேக்ஸிமம் இன்டிஜர் வேல்யூ டிஃபைன் பண்ணிடுறேன். டிஃபைன் பண்ண பிறகு அந்த ரெண்டாவது இன்டீஜர் வேல்யூக்கு டிஸ்டன்ஸ் வந்து 0ன்னு சொல்லிடுறேன். ரெண்டாவதுல நிற்கிறோம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு டெக்யூ பண்ணும்போது 2 வெளில வரும், அதோட டிஸ்டன்ஸ் வந்து 0 வரும். லெட் மீ புட் அ பிரேக் பாயிண்ட் ஸோ தான் உங்களுக்கு புரியும் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 நோடு மினிமம் டிஸ்டன்ஸ் வந்து 0. ஏன்னா நம்மளோட பிக்யூவில் அது ஒன்று தான் இருந்துச்சு. டிக்யூ பண்ணிட்டோன்னா வெளில வந்துடும், டெலீட் ஆயிரும். ஸோ இந்த மினிமம் டிஸ்டன்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம டிஸ்டன்ஸோட ஃபார்ம் பண்ணியிருக்கிறத விட அதிகமானு பார்ப்போம். இருக்காது. ஏன்னா ஃபஸ்ட் நம்ம பார்க்கணும்னா 0ல் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். டிஸ்டன்ஸ் ஆஃப் நோடு 2 என்ன, இங்கே இருக்கு பாருங்க நோடு 2. இந்த 2 பார்க்கணும். இந்த 1 பார்க்காதீங்க, இது வந்து இண்டெக்ஸ் எலமெண்ட்டு. நான் கீ வந்து 2 வச்சுருக்கேன், அதுதான் பார்க்கணும். ஸோ அது பார்த்துட்டோம்னா மினிமம் டிஸ்டன்ஸோட அது கிரேட்டர்னா இல்லை, ரெண்டுமே 0ல் ஸ்டார்ட் ஆகும். இப்போ அவங்களோட நெய்பர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நெய்பர் யார் யார்? 2க்கு வந்து 1 நெய்பர், 3 நெய்பர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 கிடைக்கும். அந்த 1க்கு போகிற வெயிட் வந்து 1. நியூ டிஸ்டன்ஸ் வந்து 1 + 0. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி இருக்கிற 0வும் அது கூட சேர்ந்து இப்போ போகிறதுக்கு 1 தேவைப்படுது. அந்த வெயிட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ அந்த 1 வந்து என்னோட டிஸ்டன்ஸ் எல்லாம் அசைன் பண்ணிடுறேன். ஸோ 1க்கு போகிறதுக்கு 1 தான் டிஸ்டன்ஸ், வெயிட் டிஸ்டன்ஸ் அப்படின்றப்ப அதை 1 வந்து டெஸ்டினேஷன் 1க்கு 1ன்னு அசைன் பண்ணிட்டேன். இப்போ அதையும் நான் என்னோட ப்ரையாரிட்டி கியூக்குள்ளே போட்டுருவேன். ப்ரையாரிட்டிக்குள்ளே அது இருக்கும். இப்போ மறுபடியும் எனக்கு நான் ப்ரையாரிட்டி கியூலேருந்து இன்னொரு நெய்பர் இருக்குது, சாரி. ஸோ இன்னொரு நெய்பர் என்ன, 3க்கு போகிறதுக்கும் 1 தான் தேவைப்படும். அதையும் போட்டேன் நான், 3க்கு போகிறதுக்கு 1 தேவைப்பட்டுருச்சா, அதையும் நான் என்னோட ப்ரையாரிட்டிக்குள்ளே போட்டுருவேன். இப்போ ப்ரையாரிட்டிக்குள்ளே 2 பேர் இருக்காங்க, 1 1 இருக்குது, 3 1 இருக்குது. 1ங்கிறது சோர்ஸு, 3ங்கிறது இன்னொரு சோர்ஸு. ஸோ இப்போ ப்ரையாரிட்டிக்குள்ளேருந்து டெக்யூ பண்ணும்போது 1, 1 தான் வெளில வரும் கரெக்டாக, ஏன்னா அது வெயிட் 1, சோர்ஸ் 1. ஸோ ஆனால் இப்போ அந்த எட்ஜஸ் கனெக்டடாக ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். 1க்கு எதுவுமே இல்லை இங்கே எட்ஜஸ் கனெக்டடாக. அப்படின்றப்ப we should not touch that, we should not explore that because there are no neighbors. வெளில வந்துடும் லூப்பு. ஆனால் 3க்கு இருக்குது. இப்போ 3 வெளில வந்திருக்கும் நோடு, மினிமம் டிஸ்டன்ஸ் 1. இங்கே நிற்கிறேன் இப்போ நான். 3லேருந்து எட்ஜ் வந்து ஒரே ஒரு நெய்பர் இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ அந்த நெய்பர் யார், 4, அவங்களோட வெயிட் வந்து 1. ஸோ ஆல்ரெடி நான் மினிமம் டிஸ்டன்ஸ் 1 வச்சுருக்கேன். இப்போ போகிறதுக்கு தேவை வெயிட் 1. ஸோ நியூ டிஸ்டன்ஸ் வந்து 2. அதையும் நான் என்கியூ பண்ணிடுவேன். இப்போ என்னோட ப்ரையாரிட்டி கியூவில் 1 தான் இருக்குது, அது 4,2. இப்போ 4,2ல் இங்கே போனோன்னா இங்கே ஏதாவது நெய்பர்ஸ் இருக்கா, இல்லை. அவ்வளோதான், எக்ஸிட் ஆயிரும் அந்த கண்டிஷன், முடிஞ்சு.
இவ்வளோதான் இந்த டைக்ஸ்ட்ரா அல்காரிதத்தோட சூடோ கோடு. இதுக்கப்புறம் நான் இந்த ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி நான் என்னோட அவுட்புட்டை கொண்டு வரேன். என்ன இந்த ப்ராப்ளம்? எல்லா நோடையும் ஃபஸ்ட்டு ரீச் பண்ணிருச்சான்னு பார்க்கணும் இந்த சோர்ஸ்லேருந்து. அப்படி ரீச் பண்ணலன்னா -1 ரிட்டர்ன் பண்ணும். தட் இஸ் ஹியர். என்னோட இன்டீஜர் டாட் மேக்ஸ் வேல்யூ வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்கணும். அப்படி ரீப்ளேஸ் ஆகலை அப்படின்னா அது வந்து ரீச் பண்ணலன்னு அர்த்தம். அதுக்கு நான் -1 ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அப்புறம் மேக்ஸிமம் வேல்யூ என்னன்றதை பார்த்துட்டு ரிட்டர்ன் பண்ணிடணும். ஸோ எல்லாத்தையும் ரீச் பண்ணிட்டோம். அதுக்கு இதுதான் மேக்ஸிமம் வேல்யூ தேவைப்படும் அப்படின்றத பார்த்துட்டு ரீச் பண்ணுறோம். அவ்வளோதான். அதுக்கு 2 தான் ஆன்சர். தட்ஸ் ஆல். ஸோ ஆன்சர் இஸ் 2. ஸோ இதோட காம்ப்ளெக்சிட்டி அனாலிசிஸ் படிச்சிருவோம் ஒரு டைம். இது வந்து நான் சொன்ன மாதிரி மினிமம் காஸ்ட் கண்டுபிடிக்கிறது, நாட் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ. நல்லா யோசிச்சுக்கோங்க. மினிமம் ஸ்பேனிங் ட்ரீங்கிறது டு கனெக்ட் ஆல் த வெர்டிசஸ் அண்ட் ஃபைண்ட் வாட் இஸ் த மினிமம் வேல்யூ. பட் இது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு மினிமம் காஸ்ட், அதாவது டிஸ்டன்ஸ் கம்மியாக தேவைப்படுறது கண்டுபிடிக்கிறது தான் டைக்ஸ்ட்ரா. ஓகே, இது வந்து வெயிட்டட் டைரக்டட் கிராஃப்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இது நெகட்டிவ் வெயிட் ஸ்கோர்க்காக, அது நான் சொன்ன மாதிரி. இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ப்ரையாரிட்டி கியூ யூஸ் பண்ணுறோம், ப்ளஸ் வந்து ஒரு அட்ஜேசன்சி லிஸ்ட் ஃபார்ம் பண்ணுறோம். அப்படின்றதுனால big O of V plus C, vertices plus edges times log E. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து big O of V, vertices மட்டும்தான். That's all friends. Thank you.